செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்க அவங்க வந்து மத்திய அரசாங்கம் அடுத்து உங்க பேரை கூட பேசிக்கிறாங்க. அவங்க ஈடு வராங்க எல்லாம் ஒருத்தர். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க என்னன்னு சொல்றது வந்து இந்த சமூக வலைதளத்துல போட்டு அடிக்கிறாங்க பாருங்க. இப்ப ஒவ்வொருத்தரை பத்தி அதுதான் கஷ்டமா இருக்குது. சமூக வலைதளத்துல நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா ஏதோ நாங்கெல்லாம் சவுத்துக்கே ஒண்ணும் இல்லாத ஆள் மாதிரி ஒவ்வொருத்தரீங்க. ஒண்ணுமே இல்லாத நான் எம்எல்ஏ ஆக முடியும். எம்எல்ஏ சம்பளம் எவ்வளவுங்க? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வி ஆயாது. பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா? எம்எல்ஏ ஆகிற வரைக்கும் கவுன்சிலர் ஆகிற வரைக்கும் எல்லாம் மிடில் கிளாஸா தான் இருக்குங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா எம்எல்ஏ மந்திரி ஆனோட எல்லாம் எப்படி அது தொழில் ரகசியம். ஒரு எம்எல்ஏவா உங்க சேலரி எவ்வளவு, ஒரு மினிஸ்டரா உங்க சேலரி எவ்வளவு, அந்த சேலரிக்கும் உங்க சொத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா. அதை முடிவு பண்ண வேண்டியது இன்கம் டாக்ஸ் அந்த பார்ட்டி. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். தப்பு இருந்ததுன்னா அவன் பணம் கட்ட சொல்ல போறான். அவங்க எப்படி வரணும் மக்கள் முடிவு பண்ண போறான். அழகா சொல்றீங்க, தவறு இருந்தா நடவடிக்கை எடுக்கட்டும், முடிஞ்சு போகுது. அப்புறம் ஏன் இது பழிவாங்கல் அரசியல்? ஏன்டா கண்ணு கலங்குது?